இந்த வேளையிலும் ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்படுகிறோம். டெல்லியில் நேற்று இரவு ஒரு கார்லேருந்து குண்டு வெடித்து 9 பேர் உடல் சிதறி செத்துருக்கிறாங்க. பலரும் பாருங்கள் ஆஸ்பத்திரியில் காயப்பட்டு அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்படி ஒரு துயரமான சம்பவம் நம்முடைய தலைநகர் டெல்லியில் நடந்திருக்கிறது. அது இந்த மாதிரிப்பட்ட அந்த துன்பத்தில் அகப்பட்ட அந்த உறவுகள் எல்லாம் வேதனையிலும் கண்ணீரிலும் திகிலும் இருக்கிறார்கள். அதனால் இதை கேட்குற தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் அனைவரும் இந்தியா தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இப்பொழுதும் அந்த துயரத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் மிகவும் ஆறுதலாக வருந்துகிறோம், வேதனைப்படுகிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்களை தீவிரவாதிகளோ வேறு யாரோ செய்திருந்தாலும் அவங்க நினைப்பது என்னென்னா, நாங்கள் இப்படி கொன்னுட்டோம்னு அவங்க சந்தோஷப்படலாம். ஆனால் தேவனுக்கு முன்னால் இது பயங்கரமான சாவுக்கு எதுவான பாவத்தை அவங்க செய்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்படியாக இந்த திருடர்கள் ஜனங்களை, அப்பாவி மக்கள், அவங்க என்ன தப்பு செய்தார்கள்? அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ததில்லை. அப்பாவி மக்களை, சும்மா ஒரு தீங்கு செய்யாதவர்களை கொல்லுவது, அழிப்பதுன்னு சொல்லியது ஒரு கொடூரமான செயல். அதனால் இப்படிப்பட்ட அந்த கொடூரமான செயல்கள் மாறும்படி நம்ம தேசத்திற்காக எல்லாரும் நல்லா ஜெபிக்கணும். இந்திய மிலிட்ரிக்காக ஜெபிக்கணும். தேசத்தை ஆளுகிற மக்களுக்காக தேவன் ஞானத்தை கொடுத்து இந்த தீய சக்திகள் மறைந்து செய்கிற செயல்களை கண்டுபிடிக்கக்கூடிய உளவு துறைகள், இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கான ஞானம் கிருபைகளை தேவன் கொடுக்கணும். இப்படிப்பட்ட தீய சக்திகள் நம்முடைய தேசத்துக்குள் நுழையாமல் இருக்க நாம் கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஒரு ஆத்மா ஒருத்தரை கொல்லுவதுன்னா சாதாரண விஷயம் அல்ல. என்னை நிசாரமாக செய்கிறாங்க, அது பெரிய பாவம்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த உலகத்தில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அன்பானவர்களே, எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனிட்ட ஜெபிக்கணும். பாருங்கள், இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கணும், நம்முடைய தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கணும். தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் பாதுகாவலாக இருக்கணும். தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. நம்முடைய இந்திய தேசத்துக்கு விரோதமாக எவ்வளவு தேசத்தின் தலைவர்கள் பாருங்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள் மற்ற நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எவ்வளவு நன்மை செய்கிறாங்க. நம்ம நாட்டில் உள்ள இந்திய தலைவர்கள் பாருங்கள், அடுத்த நாட்டை சுரண்டணும்னு நினைக்கிறவங்க அல்ல, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் அல்ல. பாருங்கள், அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எவ்வளோ நன்மைகள் செய்கிறார்கள். ஆனாலும் நம்ம நாட்டுக்கு விரோதமாக அண்டை நாடுகள், பல தேசங்கள், பலவர்கள் சதி செய்கிறார்கள். இதெல்லாம் தேவன் அபத்தமாக ஜெபிக்கணும். விசேஷமாக இந்திய மிலிட்ரிக்கு ஜெபிக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட், உளவுத்துறை, இதெல்லாம் கண்டுபிடித்து இப்படிப்பட்ட தீய சக்திகளை முறியடித்து நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக, ஜனங்கள் சமாதானமாக வாழும்படி நம்ம ஜெபிக்கணும். இதை எல்லாரும் உணரணும். நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக மாத்திரம் ஜெபித்துட்டு இருக்காதுங்க. இந்த தேசத்தில் இந்த அழிவு நாசங்களுக்கு ஆண்டவர் விலக்கி காக்க ஜெபித்தால் நிச்சயமாக ஆண்டவர் கிரியை செய்வார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நம்முடைய தேசத்தில், இந்தியாவில் நடக்கக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இதற்காக தாழ்மையோடு வேண்டுகிறேன். எல்லாரும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக, ஏன்னா நமக்கு ஒன்று வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். சிலர்லாம் சொல்லுவாங்க நடக்கட்டும்னு. நமக்கு வந்தால், நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நம்முடைய யாராவது இறந்தாலோ, இப்படிப்பட்ட துயரத்தில் அகப்பட்டாலோ எவ்வளோ மனவேதனை, எவ்வளோ கண்ணீர். அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணும்? ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். பேருக்கு இல்லை, ஆனால் அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். நிச்சயமாக மாற்றத்தை நமக்கு தருவார். இந்திய தேசம் எல்லா தேசங்களை விட ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிங்க. இப்பொழுதும் அந்த துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவன் ஆறுதல் செய்ய
கண்ணீரில் இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை தேவன் துடைக்க, இந்த மக்களுக்கு இயேசு ராஜா வெளிப்பட்டு அதிசயங்களை செய்ய, இந்த செயலை செய்தவர்களை கண்டுபிடிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய். ஏன்னா அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும். தேவன் அதை கண்டுபிடிக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனை, மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன இயேசு ராஜாவே, இப்பொழுது இந்த மாதிரிப்பட்ட தீமையிலே அகப்பட்டு கஷ்டத்திலும் அருமையானவர்களை இழந்தும் தவிக்கிற ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் மக்களை நீர் ஆறுதல் செய்வீராக. தேசத்துக்கே திகழாக இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு வேதனையாக இருக்கிறதப்பா. இதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். இனிமேல் இப்படிப்பட்ட துயரங்கள் வராமல் இப்படிப்பட்ட சதிகளை தேவனே முறியடிங்க. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புங்க, தேவன் தம்முடைய வல்லமை அனுப்புங்க. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானம் கொடுங்க, உளவுத்துறைக்கு ஞானம் கொடுங்க. ஆண்டவரே, இந்த மறைவான சதிகளை கண்டுபிடிக்கிற ஆண்டவரே கிருபைகளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அதிகாரத்தில் உள்ள மக்களை பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்புவீராக. இது எவ்வளவு துயரமான வேதனையான காரியம். சாத்தான் திருடன் கொல்லுகிறான், அழிக்கிறான், பலருக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறான். அந்த தீய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் தேவன் அபத்தமாக்கி இந்த மக்களுக்கு அற்புதம் செய்யும். தேசத்தை காப்பாற்றும், இந்திய மிலிட்டரியை காப்பாற்றும். ஆண்டவரே, எல்லையில் நிற்கிற ஆண்டவரே இந்திய மக்களை காப்பாற்றும். மிலிட்டரியில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்து அவர்களுக்கு சதிகள், அவர்களுக்கு எதிராக எதுவும் வராதபடி, அவர்களுக்கு ஒரு தீங்கு வராதபடி தேவன் காத்து கொள்ளும்படியாய் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டையும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.